என்னப்பா ம் சந்தோஷமா? எதுக்கு? அஜித் குமார் கூட சாரி ஏக கூட ஏகே ஆமாம், ஃபோட்டோ எடுத்தது, அவரை மீட் பண்ணது. பயங்கர ஹாப்பிப்பா. பட் ஆனால் நேற்று அது அந்த வீடியோ ஒன்று நம்ம போய் அவர் கூட இந்த ஃபோட்டோ எடுத்ததை போட்டோமா, போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு, நிறையா விஷஸ் இருந்துச்சு. பட் உங்கள் ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் வந்து இதுவும் போட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள்லாம் ஏன் சார் அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? உங்கள் இதுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு ஆக்டரோட எடுக்கலாமா? அப்புறம் அவர் சிரிக்க கூட இல்லை, உங்களுக்கு கை கூட கொடுக்கல, நீங்கள் அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கீங்க, நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், அவரை இல்லை, அப்படிலாம் நிறைய கமெண்ட் நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவரை போய் மீட் பண்ணோம். நான் வந்து உனக்காக தான் வந்தேன். ம் எனக்கும் சினிமாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தெரியும், நீங்கள் கடைசியாக பார்த்த இங்கிலீஷ் படம் சோலே அந்த மாதிரி. ஆமாம், 30 வருஷம் ஆச்சு நான் படம் பார்த்து. ம் உனக்காக வந்தேன். ம் பட் வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல் டே அங்கே இருக்கும்போது நான் மிடில் கூட கிளம்பிடலான்னு நினச்சேன். ம் சரி, ஃபுல் டே அங்கே இருக்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு மனுஷன் வந்து இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒரு பாடம் கற்றுப்பேன். நேற்று அவர்கிட்டேருந்து ஒரு பெரிய பாடத்தையே நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆமாம்ப்பா. ஏன்னா நானுமே வந்து அப்போ போனது 11 o'clock 12 போனோம். நான் அப்பத்துலேருந்து க்ளோஸாக நோட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க டீம், அவர் எல்லாருமே. அதில் வந்து அவர் ஆக்டர்ன்றதே நான் மறந்துட்டேன். நான் போகும்போதே அவர் வந்து எப்படி இந்த விஷயத்த, எப்படி இந்த டீமை பில்ட் பண்ணியிருப்பார், எப்படி இப்படி ஒரு விஷயம், இது ஒரு பேஷன், இது வந்து காசுக்காக யாராலையும் கண்டிப்பாக பண்ண முடியாதுப்பா. இதை காசை மீறி ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களே என்னை கேட்டீங்க. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன், அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா ரேஸும் லாஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் 5 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அவருக்கு. நம்மளே பார்த்தோம். ஆமாம், அதை பார்த்துட்டு கடைசியில் எவ்வளோ 500 பேர்கிட்ட அதிகமாக இருப்பாங்க. அவ்வளோ பேரையும் டிசப்பாயிண்ட் பண்ணுறக்கூடாதுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்ததுக்கப்புறமே ஒரு 3 மணி நேரம் போயிருக்கோம் ஷூட்டு. அவ்வளோ நேரம் பொறுமையாக நின்று குழந்தைங்களுக்கெலாம் வந்து கீழே முட்டி போட்டு கை ஃபோட்டோ எடுத்தார். நம்ம போகும்போது கூட உங்ககிட்ட வணக்கம்லாம் சொன்னார். ஸோ அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கே ஒரு மாதிரி அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ கேட்க கூட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. பட் அதுலேயும் இவ்வளோ பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சதே வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சு. அது ஒரு என்ன சொல்கிறது, மோர் தென் ஆக்டர், இந்த ரேசர்லாம் விட ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக எனக்கு தெரிஞ்சாருப்பா. ஆக்சுவலாக அதனால தான் நானும் வெயிட் பண்ணேன். சும்மா வந்து ஏகே கூட ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அது மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அவர் எனக்கு ஒரு நேற்று பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஈஸிப்பா. நம்ம இந்தியனோட ஃப்ளாகை வச்சுட்டு நிற்கிறது, அங்கே அவ்வளோ டீம் இருந்தாலும் அவரோட டீமுக்கு இருக்கிற சப்போர்ட்லாம் இருக்கும்போது இது வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது. நான் அந்த கார் பக்கத்தில் சும்மா போய் நிற்கும் போது ஓடின கார் பக்கத்துலேயே நிற்க முடியல, அவ்வளோ அனலாக இருக்குது. அதை வந்து அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இருந்தார். அந்த கையெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால தான் ஒரு பாக்கெட்லேயே வச்சுருந்தார். அதே மாதிரி 500 பேருக்கு கை கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே ஏன் கொடுக்குறேன்னு தெரியாது. பட் அவர் அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டாக போட்டிருந்தாங்களா, அவர் ஏன் வந்து அவர் கெத்து காட்டுறாரு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வெளியே இருந்து பார்க்குறது எப்படின்னு தெரில. பட் நான் ஒரு அதான் அந்த ஒன் டே வந்து எனக்கு நிறைய லெசன்ஸ் டீச் பண்ணிச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 hours அங்கே இருந்துட்டோன்னு நினைக்கிறேன். பட்டு உங்களையும் நான் கஷ்டப்படுத்தி அங்கே உட்கார வச்சிட்டேன். பட் ஃபைனலாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற எய்மே இல்லை. நான் போகும்போது சரி நீங்களும் வாங்கப்பான்னு தான் உங்களை கூப்பிட்டேன். பட்டு பார்த்தவங்களுக்கு நீ கூப்பிட்ட உடனே நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் ஒரு நல்ல மனுஷனோட நிற்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. சூப்பர்ப்பா. அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீ என்னை அங்கே கூப்பிட்டு போயிருக்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் துபாய் வந்தப்பன்னு நினைக்கிறேன். அந்த ரேஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். இப்போ பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஏதோ ஒரு 4 கார் ஓடிக்கிட்டு இருந்து இதுதான் நான் பார்த்தேன். பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு கூட்டம் வந்து வருதுன்னும் போது உண்மையாகவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த ஏரியாவே இப்போ தான் வந்து இவரால் தான் வந்து அவரால் தான் டிக்கெட் போட்டிருக்காங்க, டிக்கெட் போட்டிருக்காங்க போல இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அந்த கூட்டம் வரும்போது அது சாதாரண விஷயம் இல்லை. இல்லை, அவங்க எல்லாரையும் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணுறாரு. அதுவும் நேற்று தெரியும் எனக்கு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு. அங்கே நிற்கும் போது அவர் எவ்வளோ டயர்டாக இருந்தால் எனக்கு தெரியும். பட் அதனால் நிறைய பேர் வந்து அவர் ஏன் இப்படி இருக்கார், சிரிக்கல, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நான் இருந்தால் சரி, யாராக இருந்தாலும் சிரிச்சிருப்பாங்களா கூட தெரில. பட் ஸ்டில் அவர் எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு நடிகனும் உண்மையான மனுஷனாக இருக்க முடியும்ன்றது நான் கண்டிப்பாக அங்கே வந்து அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அங்கேயே தான் இருந்தோம், அவரோட அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்தோம், அவர் அங்கே உள்ளே இருக்கும்போது இருந்தோம், எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்தது, நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம வந்து கொடுத்துறது பெட்ரு. ஏன்னா வந்து பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி
இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னாப்பா, அங்கே அவரை பார்த்து வந்த க்ரௌடில் ஒரு பாதி பேர் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. எங்ககிட்ட அவ்வளோ அன்பாக ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு லவ் கொடுத்தது, இத்தனைக்கு எங்களை விடவே இல்லை. எப்படி இருந்துச்சுன்னா, நாங்களும் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துச்சு. அப்பா மேலே வச்சு அங்கே என்ன சொல்கிறது, கண்மூடித்தனமாலாம் அன்பு வச்சவங்கலாம் பார்த்தேன் நான். அவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ சூப்பரான டேவாக போச்சு பண்ணிட்டு. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். எங்கே பார்த்தாலும் எங்கள் கண்டென்ட் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லும் போது, எத்தனை வேலை இருந்தாலும் அட்லீஸ்ட் அது மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். இந்த படம்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். நாளைக்கு தப்பி தவறி நான் ஏதாவது ஒரு படங்களை நடிச்சிட்டேன்னா எப்படி பார்ப்பீங்களா? என்னப்பா தப்பி தவறி? கூடிய சீக்கிரம் நடிக்க போகிறேன். அப்போ கண்டிப்பாக பார்ப்பீங்க. டைம் இருந்தால் பார்க்குறேன்.